அருளாசீர் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெண் ஒரு வயதான குருவானவரிடம் சென்று தன்னுடைய கடந்த காலத்தில் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்துகிறேன், கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னாராம். இந்த அளவிற்கு ஒரு அற்பத்தனமான வாழ்வை நான் வாழ்ந்திருக்கின்றேனே என்று நினைக்கும் பொழுது மனம் வருந்துகிறேன். நான் செய்த பாவங்கள் எப்பொழுதும் ஒரு மணல் மூட்டையை போன்று என்னுடைய தலையை அழுத்தி கொண்டே இருக்கின்றன என்று வருத்தத்தோடு சொன்னாராம். அந்த குரு, நீ சொல்லும் அந்த மணல் மூட்டையை கடற்கரை ஓரம் வைத்தால் என்ன நடக்கும் என்று கேட்டாராம். அதற்கு அந்த பெண், கொஞ்சம் கொஞ்சமாக கடல் அதை கரைத்து தன்னுள்ளே கொண்டு சென்றுவிடும். சரியாக சொன்னாய். உன் பாவ மூட்டையையும் அவருடைய அன்பின் பாதத்தில் வைத்து சரணடையும் பொழுது அவரது அன்பின் அலை அதை சிறிது சிறிதாக கரைத்து எடுத்துவிடும். எனவே கடந்த கால வாழ்வை நினைத்து குற்ற உணர்வோடு வாழ்ந்து நிகழ்காலத்தையும் வரப்போகின்ற எதிர்காலத்தையும் தொலைத்து விடாதே என்று சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதி கடவுளுடைய பேரன்பிலிருந்து வெளிப்படும் அளவு கடந்த அந்த மன்னிப்பை பற்றி பேசுகின்றது. மனிதர்களாகிய நாம் உடல் அளவிலும் சொல் அளவிலும் செய்யும் பாவங்களை விட பல மடங்கு உள்ளத்தளவிலும் சிந்தனை அளவிலும் நாம் செய்கின்றோம். சிந்தனை அளவிலே நாம் செய்கின்ற பாவங்கள் ஒருவேளை மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இறைவனின் பார்வையிலிருந்து அவை தப்புவது கிடையாது. இறைவனது அளவு கடந்த அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு பிறரின் பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்பது இன்றைய நற்செய்தியின் அடிப்படை செய்தியாக இருக்கின்றது. உங்களில் ஒவ்வொருவரும் உங்களுடைய சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிடில் விண்ணகத்தில் இருக்கும் என் தந்தையும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்ற இயேசுவினுடைய இந்த வார்த்தைகளை இந்த பின்னணியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரது அன்பு நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது போல அவரது மன்னிப்பும் நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது. அப்படி என்றால் அந்த இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கு தடையாக இருப்பது எது? நம் பாவங்களுக்காக நாம் மனம் அருந்தாமல் இருப்பதும் பிறர் குற்றங்களை நாம் மன்னிக்காமல் இருப்பதும் தான் நமக்கு தடையாக மாறுகின்றது. எப்பொழுது நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்தி பிறருடைய பாவங்களை மன்னிக்கின்றோமோ அப்பொழுது இந்த தடை நம்மிலிருந்து நீங்கும். இறைவன் நம்மை மன்னிப்பாரா மாட்டாரா என்கின்ற சந்தேகம் நமக்கு தேவையில்லை. அது அவசியமற்றது. அவரால் மன்னிக்காமல் இருக்க முடியாது. எனவே இந்த மன்னிப்பிற்கு எதிராக உருவாகும் தடைகளை எல்லாம் தவிர்த்து அவருடைய அன்பின் மக்களாக வாழ முயற்சி செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.